ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட் மின்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். 0.60% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.10% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3,589 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 239 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.24% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.96% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.29% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.59% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.03% ரெட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.48% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 1% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.10% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். இமாமி ரியாலிட்டி 5% அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. அவங்க ஒரு ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இமாமி அமோட்ன்றத நியூ அலிப்பூன்றதுல பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 850 crore அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நேற்றுக்கு 5% அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. பயோகான் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு யூஎஸ் எஃப்டிஏ கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு எஸ்இன்டெக்க்காக. ஸோ இது நம்ம எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் சிமெண்ட்டு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 கெய்னர்ஸில் டாப்பில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் இந்தியன் சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஆப்டிமிசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல் ஆப்டிமிசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் ஜேகே சிமெண்ட்றத மிட் கேப் ஃபேவரட்டாக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்பில் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை அவங்களோட ஃபேவரட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். இதை தவிர ஸ்ரீ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட்ஸ், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், ஆந்திரா சிமெண்ட்ஸ், ஏசிசி எல்லாமே நேற்றுக்கு 2 to 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மாருதி சுசுக்கி 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் சேல்ஸில் நவம்பர் 2024. ஸோ லாஸ்ட் இயர் இந்த சேம் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதனால் நேற்றுக்கு மாருதி சுசுக்கி 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆஸ்டர் டிஎம் ஷேர் ப்ரைஸும் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க மெர்ஜர் சொல்லியிருந்தாங்க பிளாக் ஸ்டோன் பேக்டு குவாலிட்டி கேரோட. ஸோ அதனால் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. க்ளோஸ் ஆகும்போது நியர் டு 1% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹுண்டாய் மோட்டார் நேற்றுக்கு ஷேர் 2% ஃபால் ஆயிருந்தது. சரி, ப்ளஜ் பண்ணியிருக்காங்க. 7% ப்ளஜ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் லோயர் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2% லோயர் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 10% லோயர் ஆயிருக்கு. ஸோ அதனால் டோட்டலாக நவம்பர் சேல்ஸ் 7% கம்மியாயிருக்கு. அதனால் நேற்றுக்கு ஹுண்டாய் ஷேர் 2% ஃபால் ஆயிருக்கு. டிக்சன் டெக்னாலஜி ஷேர் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. எதனாலன்னா அவங்க கூகுள் பிக்சலோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்றுக்கு 52 வீக் ஹையாக டச் ஆயிருக்கு. நொமோரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 18,654 சொல்லியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டும் 4% எஸ்டர்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் ட்ரேட்லேயே அவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 1000 crore கான்ட்ராக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட. அதனால் நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஏசி இன்டர்நேஷ்னலும் 52 வீக் ஹையாக டச் பண்ணியிருக்கு. கம்பெனிக்கு ஒரு நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருந்தது. 1040 crore ஆர்டர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு சொன்னதுனால நேற்றுக்கு 52 வீக்கை ஹையை டச் பண்ணியிருக்கு. சிப்லா ப்ரொமோட்டர்ஸ் 1.72% ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க 2000 crore. ஸோ ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ஸ்டேக் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி 31.66% இருந்தது. ஸ்டேக் செல் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட 29.94% கம்மியாக இருக்குது. விப்ரோ ஷேர் இன்னைக்கு எக்ஸ் போனஸ் ட்ரேடில் ஆக போகுது. December 3 இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கி எக்ஸ் போனஸ் ட்ரேடில் இன்றைக்கி ட்ரேட் ஆக போகுது. விப்ரோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாஷ் பண்ணணும்னா, ப்ரோட்டீன் ஈக்ரூ டெக்னாலஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 161 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 69 months கொடுத்துருக்காங்க.
டாரன் பவர் QIP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1555.75 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா பிளான்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க டாரண்ட். AGI இன்ஃப்ரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ஸ்பிளிட் 1:2 ரேஷியோவில். ஸோ இது மூலமாக அவங்களோட லிக்விடிட்டி ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீடியா கம்பெனியான நசரா டெக்னாலஜிஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி. டோட்டலாக 196 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே சேம் பிளாட்ஃபார்மான கேமிங் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் செக்டார்ஸில் தான். ஸோ அதனால் 60% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க. எதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கி மங்கீஸில். முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் போர்ட் மீட் வந்து December 5 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இஷ்யூயன்ஸ் ஆஃப் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அது முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 90 crore முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் மூலமாக தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிகால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அக்வசிஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் மோல்டல் பிளாஸ்டிக் காம்பனன்ட் டிவிஷனான சுந்தரம் ஆட்டோ காம்பனன்ட்ஸை அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 215.3 crore. ஸோ சுந்தரம் ஆட்டோ காம்பனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. இண்டிகோ ரெமடிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு புது பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகிறாங்க. யாரோட பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஃபார்மா ஆஃப் யூகேவோட என்டர் ஆகிறாங்க. இது மூலமாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 20 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யூகேல ஓவர் நெக்ஸ்ட் 18 monthsக்குள்ளே. அத்வைட் எனர்ஜி டெக்னாலஜிஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைடு பிட்ராக இருக்காங்க பை குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிட்டடில். ஸோ இது மூலமாக டெவலப்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் ஸ்டேட்டில் உள்ள போர்ஷனில் 500 MW to 1000 MWh ஸ்டாண்ட் அலோன் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 18 months கொடுத்துருக்காங்க குஜராத்தில். கோல் இந்தியா லிமிட்டடும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடும் ஒரு நான் பைண்டிங் MOU போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கோல் டு சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ப்ராடக்ட்ஸ் அதாவது SNG ப்ராடக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 பேரும் MOU போட்டது மூலமாக. JSW குரூப் பிளான் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லி. எங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் தெர்மல் எனர்ஜியில் 20 GW ஆஃப் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அது பார்த்தீங்கன்னா 40 GW per hour பார் 5 GW ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் பை 2030க்குள்ளே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஓன் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி கிட்ட ஒரு ப்ராப்பர் அப்ரூவல் கிடச்சதுன்னா நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பிராண்டட் கிரெடிட் கார்டு பிஸ்னஸை நியர் டேர்மில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் அப்ரூவல் கிடச்சதுன்னா இவங்க ஓன் கிரெடிட் கார்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். இந்தியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் இம்போர்ட்ஸை. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் சப்ளைஸ் ஃப்ரம் ரஷ்யா கிட்டேருந்து தான் நிறையா சப்ளைஸ் இருக்காங்க. அங்கேருந்து தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் இம்போர்ட்ஸை. ஸோ அவங்க தான் லார்ஜஸ்ட்டு க்ரூடு சப்ளையராக இருக்காங்க இந்தியாவுக்கு. ஆல்மோஸ்ட் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நவம்பரில் மட்டும். ஸோ நம்ம கண்ட்ரி எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க நவம்பர்லன்னு பார்த்தீங்கன்னா 1.78 million BPD இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அக்டோபர் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1.75 million. ஸோ இதுலேருந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. JSW குரூப் சேர்மன் சைஜான் ஜிண்டால் பிளான் பண்ணியிருக்காங்க டு டெவலப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் டெக்னாலஜி டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக புதுசாக R&D சென்டர்ஸும் செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. செபி ஓகே சொல்லியிருக்காங்க. இன்டைரக்ட் அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க 27% ஷேர்ஸ் இன் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில். CMD ஆன முரளி அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செபி வந்து பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க டார்கெட் ஆஃப் த கம்பெனியை எதுவும் சேஞ்ச் பண்ணாது, அதோட எந்த விளைவுகளும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க செபி. பாகேஷ் அகர்வால் ஃபவுண்டர் ஆஃப் OLO எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 1.1% ஆஃப் கம்பெனி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 452 crore சொல்லியிருக்காங்க அவங்க கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்து. ஸோ இது மூலமாக அவங்க சப்போர்ட் பண்ண போகிறதாவும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெஞ்சரான க்ரூட்டரியம்ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா கம்பெனி அலாங் வித் இட்ஸ் சப்சிடரி
செக்யூர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 2039 க்ரோருக்கு யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா, டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இண்டிஜின் சிஆர் டான்றவங்க செல் பண்ண போகிறாங்க. 2.9% ஸ்டேக் இந்த கம்பெனியை செல் பண்ணுறாங்க வயா பிளாக் டீல்ஸ் மூலமாக. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 615 per ஷேர் சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்டர்டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட QIPயை December 2 எஸ்டர்டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 6000 க்ரோருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் 2595 per ஷேர் சொல்லியிருக்காங்க. 4.8% டிஸ்கவுண்ட்டில் தான் அவங்க இஷ்யூ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஷாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் சைன் பண்ணியிருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார் ரிசர்ச் ஆஃப் TERI அப்படின்றதுல சைன் பண்ணியிருக்காங்க. டு எஸ்டாப்ளிஷ் CFCL ட்ராய் சென்டர் எக்ஸலன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன்ஸ்க்காக. டாரன் பவர் QIP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஃப்ளோர் ப்ரைஸ் 1555.75 per ஷேர் சொல்லியிருக்காங்க. 4.6% கம்பெனி செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வயா QIP மூலமாக. ஸோ இதோட ஓவரால் இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 3500 crores சொல்லியிருக்காங்க. KPI க்ரீன் எனர்ஜி ஒரு லார்ஜஸ்ட் எவர் ஆர்டரை செக்யூர் பண்ணியிருக்காங்க. 1311 crore ஆர்டர். ஸோ இது மூலமாக 300 மெகாவாட் AC கிரவுண்ட் மோல்டட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபார் 5 years யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா கோல் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. HCL டெக்னாலஜிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அக்வசேஷன் ஆஃப் அசட்ஸ் ஃப்ரம் யார்கிட்டேருந்துன்னா கெவ்லட் பேக்வேர்ட் என்டர்பிரைசஸ் கிட்டேருந்து அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது December 1 அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. MOL ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் 1.63 lakh tons ஆஃப் மேக்னீஷியம் ஓர் இன் டிசம்பரில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது பெஸ்ட் அவர் டிசம்பர் இல்லை நவம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இது பெஸ்ட் அவர் நவம்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து நவம்பரில் இதான் நாங்கள் பெஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 32% year-on-year வைஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.33 lakh tons இன் நவம்பர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.